ஒரு நல்ல தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்கு காரணமாக விளங்குகிற மகிழ்வோர் மன்றத்தினுடைய நிறுவனர்கள் டாக்டர் சி வெங்கடேஷ், டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ், இயக்குநர்கள் பாராட்டுதற்குரிய சகோதரர் காளிதாஸ் அவர்கள், சகோதரர் ஜான் கணேஷ் அவர்கள், காப்பாளர்களாக திகழக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பண்பாளர்கள் நா மோகன்ராஜ் அவர்கள் த சேர்மத்துறை அவர்கள், துரைராஜ் அவர்கள், யோ செல்வின் அவர்கள், ஆலோசகராக விளங்குகிற அருமை சகோதரர் மா ஹரிகிருஷ்ணன் அவர்கள், அத்தனை பேருக்கும் இந்த இனிய நிகழ்விலே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய சேர்மத்துறை அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். காரணம், இது 50வது ஒரு பொன்விழா நிகழ்ச்சியாக தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு இவர்கள் எத்தனை அரும்பாடுபட்டிருப்பார்கள் என்பதை ஒரு திரும்பி பார்க்கிற பார்வையில் எங்களுக்கு தெரிய வருகிற செய்தி அதுதான். காரணம், ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற இடங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் 50வது பொன்விழா நிகழ்ச்சியை தொடங்குவதற்குரிய அற்புதத்தை அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அந்த பெருமையை சேர்த்து கொடுத்த பெருமை சுவஞர்களாகிய உங்களுக்குத்தான் சாரும் என்று உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். அதுலேயும் பெரியவர்கள்லாம் வந்திருக்கீங்க, அன்பு தாய்மார்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க. கல்வித்துறை சார்பாகவும் பல மகாலட்சுமி, விஜய் அரவிந்த், ரட்சனா முதலானவருடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகிற ஒரு பரிசளிப்பு விழாவும் இந்த இனிய மேடையிலே ஒரு 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 ஊக்கத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வையும் நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம். இல்லறம் இனிப்பது 21 61 21 என்று பேராசிரியர் வேதநாயகி அவர்களும் வழக்கறிஞர் ஜான்சி சுர்ஜித் அவர்களும் இங்கே வாதாட வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 61 கவிஞர் நீலம் மதுமையன், முனைவர் SP பாஸ்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களிலே பல இடங்களில் பார்த்திருக்கலாம். மெகா தொலைக்காட்சி, வசந்து தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி முதலான பல்வேறு ஊடகங்களிலே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். குறிப்பாக வேதநாயகி அவர்கள் திருத்தணிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அவங்க ஒரு கல்லூரி பிரின்சிபால். அவங்க சன் டிவியில் ராத்திரி 10:30 மணிக்கு வரும் பாருங்க, இந்த காமெடி ஜங்ஷன், அதில் பல வாரங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒரு மகத்தான பேச்சாளர். ரொம்ப அற்புதமான பிள்ளை, மனிதநேயம் நிறைந்திருக்கக்கூடிய பிள்ளை. திருத்தணியிலேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் ஜான்சி சுர்ஜித் அவர்கள் ஒரு வழக்கறிஞரே வந்து இங்கே வாதாட வந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒருவேளை தீர்ப்புக்கு பிறகு கேஸ் போட்டுருவாங்களோன்னு பயமும் இருக்குது எனக்கு. ஆனால் ரொம்ப ஒரு பழகுவதற்கு ஒரு மனிதநேயத்தின் அடையாளம் எங்களுடைய ஜான்சி சகோதரி. ஒரு கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம், ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் முதல் ஃபோனு எனக்கு அந்த பிள்ளை தான் பண்ணும். அப்படி ஒரு பாசம், நட்பு, இதை மதிக்கின்ற ஒரு அழகான சகோதரி. அவர்களே அந்த இடத்துல 2 பேரும் 21 தாங்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. நீலம் மதுமையன் பல ஆண்டுகளாக மொழி ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஏறத்தாழ 36 நூல்களினுடைய ஆசிரியராக, பெரிய எழுத்தாளர் அவர், 36 நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய ஆய்வுகளே நிறைய நூல்கள். அற்புதமான எழுத்தாளர், நிறைய இசை பாடலெல்லாம் பாடி எழுதியிருக்கிறார். ஆனால் பாடுவார்னு தெரியாது எனக்கு. பாடல்களெல்லாம் ஏற்றி இருக்கிறார், மற்றவங்களை பாட வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன். ரொம்ப அற்புதமான சிந்தனையாளர். எப்பயும் ஏதாவது ஒருத்தருன்னு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு ஒரு உலக நாடுகளெல்லாம் போய் பயணம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறது லேசான விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பறை, ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர், ஒரு எழுதுகோல், இந்த 4ம் சரியாக அமைந்து விட்டால் ஒரு பிரபஞ்சத்தையே மாற்றுகிற சக்தியும் வல்லமையும் பெற்றுவிடலாம். அதில் இவர் புத்தகத்துக்கு ஒரே ஒரு அற்புதமானவர். எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார்.
அவருக்கு அந்த புத்தகத்தை பாராட்டி 1,00,000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், அந்த கூட்டத்தை மத்தியில் தன் மனைவியை அழைச்சிட்டு வந்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த பரிசு உனக்கு தான் தகுன்னு அந்த 1,00,000 எல்லாரும் முன்னாடியும் கொடுத்து பாராட்டினார். அந்த அம்மா வீட்டுக்கு போய் லெஃப்ட் ரைட்டு விட்டுது. புஸ்தகத்து பேர் கூட எனக்கு தெரியாது, ஏன் திடீர்னு கொடுத்த, யாராவது கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் அது பொருந்தும்ன்றது என் மனசாட்சி இடம் கொடுத்தது, அதனால தான் நான் கொடுத்தேன்னு. என்ன நான் பண்ணிட்டேன், என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்ல 1 மாதம், அப்போ எழுதுந்தது. ஆனால் இவர் 36 புஸ்தகம் எழுதுகிறாருன்னா இவர் எப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருவேளை அந்த அம்மா ஆலோசனையில் எழுதினாரா, அனுப்பி வச்சுட்டு எழுதினாரா, அதுவும் தெரியாது. ஏன்னா எங்கள் நண்பர் தான் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நல்ல மனைவி அமையணும்னா அது இறைவனுடைய வரமாக இருக்கணும், இல்லைன்னா ஊருக்கு போன அந்த அம்மா வராமல் இருக்கணும்னுவார். அந்த மாதிரி ஒரு டைலாக்கில் சொல்லுவார்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான கவிஞர் நீலமதுமையன் அவர்கள். அதே மாதிரி முனைவர் எஸ்பி பாஸ்கர் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இசை பாட்டு மன்றம்லாம் நடத்தக்கூடியவர், அவரே ஒரு நடுவராக இருந்து நடத்தக்கூடிய சிறப்புக்குரியவர். அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டுக்கோட்டை பாஸ்கர் என்றாலே ஒரு தனி மரியாதையும் சிறப்பும் தமிழகத்தில் உண்டு. அவர்களும் ஐயா அவர்களும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அவரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மகிழ்வோர் மன்றம் எனக்கு தந்திருக்கிறது. பொதுவாக இந்த நமக்கு அந்த உங்கள் சுவைஞர்களுக்கு நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முந்தி நான் இங்கே வந்திருக்கேன், தனி உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். உங்களை பற்றி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தமிழ்நாட்டில் உலகத்தில் நான் போய் வந்த நாடுகளில் ஒரு நல்ல சுவைஞர்கள் இருக்கிற ஒரு பகுதி கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த பெருமக்கள். வாயில் வார்த்தை இருக்கிற போதே வரவேற்பு கொடுக்கிறவர்கள் நீங்கள். என்ன சொல்ல போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டே அதை சிரித்து மகிழ்ந்து, அதுதாங்க ஒரு பேச்சாளனுக்கு வெற்றி. நான் ஒரு நகைச்சுவை இல்லைன்னா நீங்கள் கம்முன்னு அசையாமல் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு அடுத்தது வரவே வராது. நான் என்ன எழுதி வச்ச சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது உள்வாங்கினீங்கன்னா எனக்கு அடுத்தது உதயமாகும், இல்லைன்னா வராது அது. ஏன்னா நாங்கள் பல இடங்களில் படப்பாடுபட்டிருக்கிறோம். ஏன்னா ஹியூமர் சொல்லும்போதே ஒரு பையன் ஒரு கல்லூரியில் போய் 1/2 மணி நேரம் சிரிக்க பேசுவார். நான் பேசிட்டு இறங்குறேன், எப்போ பேச போகிறீங்கன்னு கேட்டான். அப்போ தான் பேசிகிட்டே இறங்குறேன். ஆமாம், அவன் எதை ரசிக்கிறான், எதை போகிறான் ஒன்றும் தெரியல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு ஹியூமர் கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் எதையோ நினச்சின்னு இருந்தவர் திடீர்னு என்ன சொன்னார் என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்னுவார். அப்போ அந்த கவன சிதைவு வந்தால் அதை கவனிக்க முடியாது. சிரிப்புக்கு அழகு உடனே சிரிச்சிடணும், சிந்தனைக்கு அழகு உடனே கைத்தட்டிடணும். அதுதான் சிறப்பு. சிந்தனைக்கு மரியாதையே கைத்தட்டுறது தான். இப்போ ஏன் நான் இதில் சொல்கிறேன், எங்கள் நிகழ்ச்சி வெற்றி பெறுவதே உங்கள் கையில் தாங்குது. எங்கள் நிகழ்ச்சி வெற்றி பெறுவதே உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கை தட்டினா தான். ஏன்னா இப்போ நாங்கள் வீட்டில் போகிறோம், இப்போ நீலமதுமை இருக்கிறாரு, அவரும் பல ஆண்டுகளாக குடும்பம் பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் ஒரு நல்ல சிந்தனையான செய்தி சொல்கிறார், அந்த அம்மா கை தட்டும் இல்லை? இவரை தட்டாமல் இருந்தால் சரி. எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசுகிற மாதிரி இங்கேயும் வந்து பேசுகிறேன்னு சொல்லாமல் இருந்தாலே பெரிய சுகம் அது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, கலகலப்பாக இருங்க. அதை உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதனால் மாதம் ஒரு முறை நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவதனால், இதில் என்னென்ன இந்த நிறுவனர் தலைவராக நம்ம டாக்டர் ஐயா இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா நோயாளிங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சிரித்து இப்போ நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம்னா நோயே வராதே. இல்லை, நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார். உண்மையிலே ஒரு ரத்த ஓட்டமே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிரித்து மகிழ்வதற்கு தான் இருக்குது. அதனால தான் நாவுக்கரசர் கூட பாடினார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார். இன்னைக்கு சிவராத்திரின்றதுனால சொல்கிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த நடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பற்றால் மனித பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தே நாவுக்கரசர் இல்லையா? அப்போ இறைவனுடைய அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய முக அழகுக்கு கூட காரணம் அவர் புன்னகையோடு காட்சி அளிப்பதுதான் நாவுக்கரசர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்னா, அதனால தான் தொல்காப்பியத்தில் சொன்ன நகைய அழுகை இளைவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பேன்னு முதல்ல நகை தான் வச்சான். எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேனர். அண்ணல் காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார், சிரிப்பு என்பதுதான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம், மனிதனுக்கிற மிகப்பெரிய சொத்தே அதுதான். நாம் அதையே விட்டுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுங்கிறோம். கேமராமேனுக்கு தெரியும், அவர் தான் சொல்லுவார். அன்னைக்கு கூட சொல்கிறார், ஐயா சிரிக்கிற மாதிரி இருங்க ஐயா, நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துடுறேன். அவனும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டான், நான் எம்மா நேரம் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, சீக்கிரம் எடியான்றான். ஏன்னா சிரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, அதில் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரணமான விஷயம் இல்லை.
நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தோம். இவங்களும் பல ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர். அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு அனுபவங்கள் தாங்க வாழ்க்கையிலே. அத்திவரதரை யாராவது பார்த்தீங்களாங்க? இந்த பகுதியிலேருந்து யாரும் போய் பார்க்கலையா? காஞ்சிபுரம் போய் பார்த்தீங்கல்ல, பார்த்தவங்கள பார்த்தாலே போதும். இல்லை உண்மை சொல்கிறேன் நான். இதில் லேசுப்பட்ட சாதாரணமாக போய் பார்த்துட்டாங்களா அவங்களுக்கு தனியாக போய் கேட்டு பாருங்கள். ஒரு கதையாக சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கஷ்டம். நானும் ஆசைப்பட்டு ஒரு நாள் கியூவில் போய் நின்றுட்டு பார்த்தா ஒருத்தர் தெரிஞ்சவர் கூட்டு போனார். சார் வாங்க சார், உங்களுக்கு தெரியாது இதை பற்றி, நான் தனியாக அதெல்லாம் வேணாயா, கடவுளுக்கு கூடமா குறுக்கு வழி எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு போய் நின்றுவிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எங்கேருந்து தான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியலிங்க. திரும்பி பார்க்குறேன், போயிடலாமான்னு முடிவு பண்ணி பார்த்தா டிராஃபிக் ஜாமில் நடுவில் மாட்டின காரு ரிவேஷ் எடுக்க முடியாது, தவிக்கிறான் பாரு, அந்த மாதிரி நிற்கிறேன் நான். ஏன்னா முன்னாடியே போயிடலாம் போலகுது. தைரியத்தை வர வச்சுக்கணும். அந்த கூட்ட நெரிசலில் அங்கேயும் இங்கேயும் தள்ளி ஒரு 90 வயசு பாட்டியை முன்னாடி வந்து நின்றுது. அது பேலன்ஸாக நிற்குது, என்னால் நிற்க முடியல. அது அந்த காலத்து சாப்பாடு, அதெல்லாம் அந்த சிறுதானியங்களை நிறைய சாப்பிட்ருக்கும் போலகுது. அது நல்லா ஸ்டெடியாக நிற்குது, நான் நிற்க முடியல. கால் மாறி ஆடிய படலம் நம்ம திருவிளையாடல் அது மாதிரி இடது காலில் கொஞ்சம் நேரம், வலது காலில் கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணி நான் பாட்டி தெம்பிலேயே பின்னாடி போகிறேன். அந்த பாட்டி வேகமாக நடந்து கிட்ட போய் அத்திவரதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அத்திவரதா, அடுத்த முறையை நான் ஒன்று சேவிக்கணும் சார். நான் மிரண்டு போனேன். இப்பவே 90, ஒரு 40 சேருங்க. அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வருவார். அது வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ 40, 90, 40 பாருங்க, 130 வருஷம் வாழ்வன் நம்பது பார்த்தீங்களா? இதான் சார் வாழ்க்கையே. நம்பிக்கை தான் மனிதனுக்கு வாழ்க்கையே. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த நம்பிக்கை நல்லதோ நல்ல விஷயமா வரணும். ஒவ்வொரு மனிதனையும் தீர்மானிப்பது அவரவருடைய மனம்தான் இல்லையா? எல்லாரையும் அவரவரை தீர்மானிப்பது அவரவருக்குடைய மனம்தான் சார். எல்லாமே வெற்றிக்கும் தோல்விக்கும் மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் தீர்மானிக்கிறது. நிகழ்வுகளில் இல்லை, மனம்தான் தீர்மானிக்குது எதையுமே. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு 200 இந்த செல்போன் எடுத்துங்க, இது ஒரு 200 கிராம் இருக்குமே ஐயா. இதை ஒரு 2 மணி நேரம் இதை நான் வச்சிருந்தேன்னா ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். இதையே 8 மணி நேரம் வச்சிருந்தேன்னா என் கை மறுத்துரும். இதையே நாள் பூரா வச்சிருந்தேன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். செல்போனுடைய எடை கூடல, ஆனால் சுமக்கிற நேரம் கூடுகிறது. பிரச்சனை கூட சின்னதுதான், அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பெரிதாக கூடியது என்றால் அப்பயே தூக்கி போட்டுருங்க. நன்றல்லது அன்றே மறன்னார் திருவள்ளுவர். யாருக்கு வரல? அதனால தானே முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது சொல்றோம், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமேன்னு பாடுறோமா இல்லையா? வந்த வினைன்னா வருகின்ற வல்வினைன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிங்கப்பூர்ல அருமைச்சந்திரன் என் நண்பர் இருக்கார், ரஜித் பாயின் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கார். அவங்கெல்லாம் ஒரு மன்றம் வச்சுருக்காங்க, பட்டிமன்ற பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு முறை என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பேசிட்டு வந்தேன். வந்த பிறகு என்ன பண்ணார், அருமைச்சந்திரன் ஒரு ஃபோன் பண்ணார். ஐயா, நாகப்பட்டினத்துக்காரன் நான், எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் சென்னையில் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் 2nd ஃப்ளோரில் 203வது நம்பர் ரூமில் அட்மிட் ஆகிருக்காரு, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க என் சார்பான்னாரு. அவர் ஆர்ட் சம்பந்தமாக போய் சேர்ந்துருக்கிறாரு, ஆர்ட் பேஷண்ட்டுன்னார். ஐயோ நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பழமுதிர் சோலையில் போய் நல்ல பழ வகைகள்லாம் வாங்கி பையில் எடுத்துக்கின்னு நேராக போய் 203ஆம் நம்பரை திறந்தேன். பெட்டிலேருந்து அவர் எழுந்திரிக்காதீங்க, உங்களை பற்றி நண்பர் நல்லா சொல்லிட்டாரு, அப்படியே படுங்கன்னு சொல்லி அப்படியே நானாக வாலண்டியராக படுக்க வச்சேன். சார் எதையும் பேசாதீங்க, அதிர்ச்சியாலாம் பேசப்படாது, உங்களுக்கு தெரியாது, அப்படியே பேசாமல் மௌனமாக இருங்கன்னு ஒரு தலைகாணியை முட்டு கொடுத்து கொண்டு போன ஆப்பிளை எடுத்து கழுவி தோலெல்லாம் சேவி 2 பீஸ் போட்டு ஒரு பீஸ் மெல்லமாக சாப்பிட சொல்லி ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் கொடுத்துட்டு வந்து 2 நாள் ஆச்சே, இப்போ நெஞ்சு வலி எப்படிக்குதுன்னு கேட்டேன். நெஞ்சு வலி இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னாரு. எனக்கு எப்படி இருந்திரும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ நீ யாருன்னு. 2 நாள் அவனுக்கு துணையாக உக்காந்துங்கிறேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன்னா. இதை ஏன் சொல்லலை? நான் தான் சொல்ல வந்தேன், பேசாதன்னு சொன்னது நீ தானேண்ணா. அப்போ தவறு நம்ம தானே அது. இதான் வருகின்ற வல்வினை, நாமளா தேடிக்கிறது. இதுக்காக நாம் போய் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கலாமா? அதை ஈஸியாக எளிமையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அங்கே போய் அதுக்கு பெரிய சங்கடப்பட்டுன்னு நான் இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு நாள் பூரா அழுது என்ன பிரயோஜனம்? நம்ம உடம்பு தான் கெட்டுப்படும். அதனால தான் சொன்னார், மாற்று மருந்து எதிரானார். மனக்கவலைக்கு மனக்கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் உண்டா? எல்லா மனிதனுக்கும் இருக்குது சார். எல்கேஜியிலேருந்து
பிரதமர் பதவியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்குது, யாருக்கும் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் அவரவர் தகுதிக்கு தகுந்த அவரவர் சிறப்புக்கு தகுந்த மனக்கவலை இருக்குதான் செய்யுது. அதனால தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தை சொன்னார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் இருக்கு. வாழ்க்கையும் அப்படி தானே, சிலருக்கு நல்லதாக அமையும், சிலருக்கு அப்படி இப்படி அமையும். நான் 21லையும் போகல, 61லையும் போகல, நான் 2ஐயும் கடந்தவன். அதனால தான் நம்ம நீதிபதியாக வந்துக்கிறோம். எனக்கு 21ம் தெரியும், 61ம் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ பேசப்படாது அதை பற்றி. ஜட்ஜ்மெண்ட்டு முதல்ல நம்ம பேசிடலாமா? இவங்களும் பேசட்டும் இவங்களும் பேசட்டும். ஆனால் ஒன்றே இவங்களுக்கெல்லாம் வணங்கி கேட்குற மனசாட்சியோடு பேசுங்க. ஏன்னா சாட்சி வேறு மனசாட்சி வேறு. நிஜமான கோர்ட்டுக்கு சாட்சி தேவை, பட்டிமன்ற கோர்ட்டுக்கு மனசாட்சி தேவை. ஏன்னா ஒரு ஆடு திருடுக்கான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வழக்கறிஞர்கள்லாம் வாதம் முடிஞ்ச பிற்பாடு ஜட்ஜ்மெண்ட் நீதிபதி எழுதினார், போதிய சாட்சியங்கள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று நிரூபணமாகிறது, இவரை விடுவிக்கிறேன்னார். அவன் குற்றவாளி கூண்டிலேருந்தே சொன்னான், நன்றி எஜமா, அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. ஏன்னா இவர் சாட்சியை பற்றி வக்கீலுக்கு தெரியும், அதை பற்றி இவர் சாட்சியை பற்றி சொன்னார். அவன் மனசாட்சியோடு பேசுகிறான் இல்லைங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரையில் 21, 61 இருக்கட்டும். ஏன்னா நம்ம அதில் போய் பேசினா இந்த இவர் நினச்சது நான் சொன்னால் அவங்க நினச்சது தான் நம்ம வேண்டாம். அது தீர்ப்புரையில் நம்ம பார்த்துக்குவோம். நீங்களும் உட்காந்துருக்கிற அவையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனுபவசாலியாக தான் உட்காந்துங்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருடைய பேசும்போது ஆமாம் 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 அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. மெரினா பீச் பக்கமாக நான் போய்ங்கிறேன், ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிங்கிறாங்க. அவன் பார்த்து சொல்கிறான், முன்னாடி வந்த நேரத்துலேருந்து ஒரே சோகமாக உட்காந்துங்கிற, எந்த வார்த்தையும் நல்ல வார்த்தையாக பேச மாட்டேற, மௌனமாக இருக்கிற, போடா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுடா. என்ன தேடி கஷ்டப்படுற, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை நம்ம காதல் எங்கே கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஆடா பாவமே, இதை நம்ம போய் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு அம்மா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணிடுச்சு, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் இறந்து விட்டார் உடனே வரணும்னு. அம்மா அடித்து பிடிச்சி எஸ்ஐ ஓட என்ன எப்படிம்மா இருந்தார்னு, விஷம் குடிச்சிட்டாருங்க, அதாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு. அந்த ஆள் ஒத்து பார்த்துட்டு பாடியெலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா விஷம் குடிச்சிட்டாருன்னு சொன்னால் மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்குது, என்ன விஷயம், கீரலாக இருக்குது, மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்குதுன்னு. இல்லைங்க விஷம் குடிக்க மாட்டேன்னு ரொம்ப அடம் பண்ணார். அப்போ என்ன நடந்திருக்குதுன்னு நீங்களே யோசிச்சுங்க. அதனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. இன்பத்திலையும் கிடக்குது மகிழ்ச்சி, துன்பத்திலையும் கிடக்குது மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பழகணும் சார், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகுமே. சங்கடமான ஆளுங்கிட்டலாம் பேசாதீங்க, ஏன்னா இப்போ இருக்கிற நெருக்கடி நிறைய தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ தாய்மார்கள் வந்திருக்கிறாங்களே, இந்த மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த தம்பிகள் அத்தனை பேருக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். இவ்வளவு தாய்மார்களை சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதாயா நீங்கள் அடைந்த வெற்றி. ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண்மணி வந்தாலே நான் ஜெயிச்சுதான் கருதுறவேன். சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயமா? நீங்கள் எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், அதை பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டம்மா மேலே ஒரு மரியாதை இப்போ பக்தியாக மாறி போய்க்குது எனக்கு. ஏன்னா நைரோபிக்கு போயிருந்தேன், 6 நாள் அங்கே தங்கியிருந்தேன். 3 நாள் நிகழ்ச்சி வேணாம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து 3 நாள் ரெஸ்ட், ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சது. 2வது நாள் நமக்கு துருத்துருன்னு இருந்தது, எதையும் செய்யாமல் இருக்க முடியல. ஏன்னா நீலம் மதுமையனோட பழகிட்டேன், சும்மா உட்காந்துருக்க முடியாது நம்மளால். ஏன்னா எப்பயும் பார்த்தாலும் எழுதுவார் சிந்திப்பார் சார், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் அனுபவித்தவன் நான், அதனால தான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், 2வது நாளே எனக்கு முடியல. சரி வீட்டுக்கு முடிவு பண்ணியாச்சு, ப்ரோக்ராம்லாம் வேணான்னு கேன்சல் பண்ணியாச்சு. வீட்டுக்காரிக்காவது உதவியாக இருப்போன்னு காய்கறிலாம் நறுக்கி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி செஞ்சுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்னா, இதை முடிகிறப்ப செய்கிறேன், அதை மட்டும் எடுத்துக்கோன்னு கடன்னு 10 மணிக்கெலாம் சமையல் முடிச்சுவிட்டா. எனக்கு ஆச்சரியம், இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறேன்னு. அப்புறம் தான் 10:30க்கு சீரியல் தொடங்குதுன்னு தெரியும். நானும் மனசு இறங்கிட்டேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் தனியாக உட்காந்து பார்ப்பா, இன்றைக்கி கூட துணைக்கு இருப்போன்னு சொல்லி நானும் உக்காந்தேன். சார் நான் என்ன சொல்ல வரேன் நான் அப்படின்னு சைலண்ட்டாக கை விரல காட்டினான். நான் எப்போ பேசுறதுன்னு கேட்டேன். சொல்கிறேன்னா ஒரு விளம்பரம் வந்தது, இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு தான் விளம்பரம் போடுறான்னு அப்போ தான் தெரியும் எனக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அதுக்குள்ளே மறந்து போச்சு. நான் அடுத்த விளம்பரம் வரும்போது சொல்கிறேன், என்ன நீ எப்பயும் அப்படி தான்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படி இல்லாமல் திரும்பி வந்தால் வேற ஒரு கதை ஓடுது. இன்னும் அவன் எங்கே போனான்னு கேட்டான் பாருன்ட்டான். நான் கூடவே உட்காந்து ராத்திரி 11 மணிக்கு, அப்போ வள்ளி சீரியல்லாம் ஓடி முடிகிற நேரம், 11 மணி வரைக்கும் அவன் கூட ஒத்துழைப்பு கொடுத்துட்டு மறுநாள்லேருந்து அவன் மேலே எனக்கு ரொம்ப பக்தி வந்துடுது. ஏன்னு கேளுங்க, நமக்கு ஒரு வீட்டு பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல, தீர்த்து வைக்க முடியல.
அது சன் லைஃபு, மெகா டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, அது ஏதோ மாறி 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 பார்த்து 7-8 குடும்ப கதையெல்லாம் பார்த்து அவள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறா பார்த்தீங்களா? இதை விட ஒரு பெரிய புண்ணியம் உலகத்திலே கிடையாது சார். அது எனக்கு ரொம்ப கடவுள்கிட்டலாம் அதான் வேண்டும், ரொம்ப இது பிரார்த்தனைப்பா, ஏதோ இது நான் செஞ்ச புண்ணியம் இது. ஏன்னா இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். டாஸ்மாக் போகிறவனை கூட ஒரு 10 குடத்துக்கு பதிலாக 12 குடம் ஊற்றுனீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்குறான். இவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் அதையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க பற்றி அந்த தாய்மார்கள், உங்களை எல்லாம் வணங்குறம்மா. ஏன்னா நல்லதை கேட்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும் இல்லையா? அதனால தான் பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும்னா. அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். என்ன அழகு! எல்லாத்தையும் ரசிக்கணுங்க. பாரதி கிட்ட பிடிச்ச வரியே எனக்கு அதானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. நம்ம என்ன அவ்வளவு அனுபவிச்சிருக்கணுமா? ஒரு 1000 கூட நம்ம அனுபவிக்கலையா? 1000 செய்திகளை கூட நம்ம அனுபவிக்கல. எவ்வளவு கொட்டி கிடக்குது சார். அன்னைக்கு ஒரு அப்பா கூப்பிட்றாரு வாசல்ல இருந்துங்க பையனை, அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது அந்த பையன். டேய் ராஜா அங்கே வா வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா, ரெயின்போ ரெயின்போ. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். வாடா, ஏன்டா அவ்வளோ சரிப்பா, அப்பா கூட சேர்ந்து பாடுறா, அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அப்பாவுக்கு சந்தோஷம், எனக்கு இருக்காது. ஏன்டா அப்படி சொல்ற? வாடா. அட விடுப்பா, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அட வாடா, நீ ரெயின்போ காட்டுவேன், அப்புறம் ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நாம் இதுதான் கேட்குறோம். அவன் சொல்கிறது நியாயம் தானே? சந்தோஷமாக இருங்க சார். அன்றைக்கி ஒரு பையன் சேரில் உட்காந்துங்கிறான் சார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், டென்ஷன் ஆகுறான். அப்பா வெளியிலேருந்து உள்ளே வரார். என்னடா நானே டென்ஷனில் வரேன், என்ன விட டென்ஷனாக உட்காந்துக்கிறேன்னாரு. வாயை மூடுப்பா, பேசாதப்பா, ஒரே வயிற்றுல கலப்பாத எனக்குன்னா. என்னடா என்ன ஆச்சு? இங்கிலீஷில் 1 மார்க்கில் போச்சுப்பா. போனால் போது விட்றான்ட்டு உள்ளே போட்டார். அவன் வாங்கினதே ஒன்றுன்னு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு. நான் என்ன கேட்குறேன், லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் ரசிக்க பழகிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையே சுகமான பயணமையா. நிறைய பேர் நம்ம கவலையை விட்டுட்டு அடுத்தவங்க கவலைக்கு நம்ம உட்காந்துக்கிறோம் இல்லை? நண்பர்கள் வாய்க்கிறது, உறவுகள் வாய்க்கிறது. நான் ஒன்று சொல்லுங்க, மனிதனுடைய மனம் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால், அதை சமப்படுத்த வேண்டும் என்றால், நிலையான ஒரு சமநிலையில் வைக்க வேண்டும் என்றால், ஒன்று நமக்கு பிடித்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். மனதுக்கு பயிற்சி. ஸ்லோகம் இல்லையா, தேவாரம், திருவாசகம், திருக்குறள், எதையாவது ஒன்று திரும்ப திரும்ப சொல்லலாம். ஒன்று. 2வது, நமக்கு பிடித்த இனிமையான பாடலை ஒலித்து கொண்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆத்ம சுகம், மனதுக்கு ஒரு சாந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே இல்லையா, ஒரு நல்ல புத்தகத்தை வாசிங்க, 1/2 மணி நேரமாவது வாசிச்சிங்கன்னா ஒரு ஆத்ம சுகம் நமக்கு கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலையா, நல்ல நமக்காக பாடுகிற நட்போடு 1/2 மணி நேரம் பேசுங்க, அது ஒரு அற்புதமான மனதுக்கு சுகம் தரும். நல்ல நட்பு எது தெரியுமா? ஏதேனும் ஒரு துன்பம் நேரிட்டால் கடவுள் பார்த்துக்கிறான்னு சொல்றானே அவன் நண்பன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்றானே அவன்தான் உண்மையான நண்பன். அந்த உண்மையான நட்பை தேர்ந்தெடுத்து நண்பனோட பேசுங்க. இந்த 4 கட்டத்திலிருந்து நம்ம மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டோம்னா மனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். நட்பு நல்லதா இருக்கணும். போன பொங்கலுக்கு நண்பனுக்கு வாழ்த்து சொல்லலான்னு பொங்கலுக்கு நாளே போனான் ஒருத்தன். அவன் கிட்ட போக முடியல, அவன் முகம் அவ்வளவு கடுங்கடுமா இருந்தது, கடுமையான கோபத்தில் இருந்தான். இப்போ கிட்ட போய் வாழ்த்து சொன்னால் நம்ம மேலேயே திருப்பிடுவான் போலகுது, அவ்வளோ கோபத்தின்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸில் போய் வீட்டுக்கு போட்டான். மனசு கேட்கல. மறுநாள் பொங்கல் அன்னைக்கு காலையில் விடிய விடிய எழுந்து அவனுக்கு தான் முதல் வாழ்த்து சொல்லணும்னு அங்கே வந்து, நண்பா வாழ்த்து, பொங்கல் வாழ்த்துட்டான்னா அவனுக்கு கலன்னு சிரிச்சின்னு அன்னைக்கு பூத்த பூ மாதிரி. என்னடா நேற்று ரொம்ப கடுமையாக கோபமாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப புன்னகையாக இருக்கிற, புரிஞ்சிக்கவே முடியல, நேற்று அவ்வளோ கஷ்டம் என்ன உனக்கு வந்து இதுன்னா, குடும்பம் இருக்கிற கஷ்டத்தில் 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு போட வாங்கின்னு வந்துட்டா மனசு கொதிக்காதான்னா. ஆமாம் அது ரைட்டு, இன்றைக்கி ரொம்ப டோட்டலாக மாறி கலகலப்பாகிற, அந்த புடவை எடுத்தும்போது உன் ஒய்ஃபுக்கிட்ட காட்ட போய்க்கிறா, அதில் மனசு கொஞ்சம் ஆறுதலாகுதுன்னா. இப்போ இவனுக்கு வந்த துன்பம் அவனுக்கு வரப்போகுது, நேற்று இவன் பட்ட துன்பம் அவனுக்கு வரப்போகுது. இது நட்பல்ல. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னா. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம மனம்தான் சார். அந்த மனதை சரியாக வச்சுங்க. அதனால்தான் மனம் என்பது கவலைக்கு ஆளாகாமல் மகிழ்ச்சிக்கு மையமாக இருக்குமானால், மனம் என்பது மூளை சார்ந்தது என்பது விஞ்ஞானம் சொல்லுது, மனம் என்பது இதயம் சார்ந்தது என்பது நம் தேசத்து ஆன்மீகம் சொல்லுது. இதயம் சார்ந்தது ரொம்ப 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 ஒரு சிந்தனையானது. அது
ஃப்ராய்டு கூட சொல்லுவான் மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம்னு. மேல்மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் பிரத்யாரை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் ஆண்டவனை பற்றிய பரம்பொருளை பற்றிய சிந்தனை. இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவை இணைக்கிற பாலமாக இருப்பவன் தான் ஆச்சாரியன், அதான் குருன்னு பேர். அந்த மனம் என்பது தான் மனிதனை தீர்மானிப்பது. மனம் என்ற சொல்லிலிருந்தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது. தென்கட்சி சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் சொல்லுவார் இல்லையா, அவர் மாதிரி ஒரு பிரபலமானவர் அறிஞரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் தான் பேசினார் பல ஆண்டுகள். முகங்காட்டாமலே முகவரி பெற்ற ஒரு தமிழறிஞர் உண்டு என்றால் அவர் ஒருவர் தான். அற்புதமான மனிதர் சார். நானும் அவரும் ட்ரெயினில் ஏறுறோம், விழுப்புரம் ட்ரெயினில் ஜங்ஷனில் வைகை எக்ஸ்பிரஸ் நிற்குது. நின்ன உடனே ஐயா சொன்னார், மறக்க முடியாத சில நறுமங்கள் நிறைய இருக்குது அவரோட. எனக்கு எங்கேயோ மசாலா வடை வாசனை கமகமன்னு வருது சார். 500 ரூபா செலவு பண்ணி நம்ம வீட்டில் பண்ணாலும் அவ்வளோ வாசனை வரமாட்டேன்னுது. 5 ரூபா கொடுத்து வாங்குற வடையில் தான் அவ்வளவு சுகமாக இருக்குது, அவ்வளோ வாசனை வருது, கமகமன்னு வருதுன்னார். இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன்கிட்ட 20 ரூபா நோட்டை கொடுத்து கிடக்குன்னு கட்டா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலன்னு சிரிச்சிக்கினா கட்டினான் சார். எதுக்கடா சிரிச்சேன்னு, அவனும் வடையை வச்சு எலி தான் பிடிப்பான், நீ ட்ரெயினே பிடிக்கணும்னு சொன்ன பற்றியா, அதை நினச்சி எனக்கு சிரிப்பாக இருந்ததுன்னா. அதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அவன் கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா. வாங்குற சம்பளம் 25ன்னு வருத்தப்படலை சார் அவன், அதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தேடுறான் பார்த்தீங்களா. அவன் தான் நல்ல மனம் உடையவன் நான் மதிக்கிறேன். அதுதான் நம்ம என்றைக்குமே பார்க்கணும். ட்ரெயினில் ஏறி உட்காந்தேன் சார், உட்காந்த உடனே ட்ரெயின் மூவ் ஆகுது. டிடிஆர் வந்தார், எங்கள் எதிர் சீட்டில் உட்காந்துக்கிறவனை பார்த்து டிக்கெட் எடுன்னார். எடுத்து கொடுத்தான் சார். எடுத்து கொடுத்த உடனே டிடிஆர் சொன்னார், இந்த டிக்கெட் செல்லாதுன்னார். உடனே அவன் கேட்டான், செல்லாத டிக்கெட்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னு. அவன் அப்படியே திருப்பிட்டான். அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லைப்பா, பின்ன இந்த டிக்கெட் இங்கே விழுப்புரம் ஜங்ஷனில் தான் வாங்கினேன், செல்லாதுங்கிற. ஐயா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்கள் வாங்கியிருக்கிறது பேசஞ்சர் டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ்ஸு. நீங்கள் வாங்கின பேசஞ்சர் டிக்கெட்டு இதுக்கு செல்லாதுன்னு நான் சொல்ல வந்தேன்னார். அவன் கேட்டான், பேசஞ்சர்னா என்ன எக்ஸ்பிரஸ்னா என்னான்னா. ஆஹா ஒரு மேட்ரு கிடைக்குது நமக்கு. நானும் ஆர்வமாக பார்த்தேன். இவர் சொன்னார், எக்ஸ்பிரஸ்னால் வேகமாக போகும், பேசஞ்சர்னால் ஸ்லோவாக போகும்னார். அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்றீங்க. அவர் என்ன ஆயினார் பாரு, ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆமான்னார். இப்போ நான் என்ன செய்யணும்னு அடுத்த கேள்வி கேட்டான். திண்டிவனம் அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கிடுன்னார். ஒன்று செய்யலாமே டிடிஆர் சார், பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்கிறீங்க, வேகமாக போகிற இந்த ரயிலை ஸ்லோவாக போய் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா. உடனே டிடிஆர் சொன்னார், நான் திண்டிவனத்தில் இறங்கிக்கிறேன், நீ நிம்மதியாக போ, ஏன்னா உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. ஏன்னா ஒரு பிரச்சனையை வச்சுக்கின்னு நான் போனேன்னா எனக்கு நிம்மதி போயிடும் இல்லையா. அதனால் வேறு யாராவது வந்தால் எனக்கு அது மேலதிகாரி வரானோ நான் பயந்து கிடக்கணும். அதனால் நீ நிம்மதியாக போன்ட்டார். ஏன்னா உலகம் பலவிதமான மக்கள், இதை வேடிக்கை மனிதர்கள், விந்தை மனிதர்கள். ஒரு அதிசயமான உலகம் இந்த உலகம். நம்ம சுற்றி அப்படி தான் சார் இருப்பான், அப்படி தான் இருப்பான். நம்ம எல்லாத்தையும் ரசித்து எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்க்குற மனோபாவம் மட்டும் நமக்கு வாய்க்கணும், அவ்வளோதான். எதுலேயுமே மகிழ்ச்சி இருக்குது, எதுலேயுமே சிறப்பு இருக்குது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அந்த மகிழ்ச்சியை நாம் உள்வாங்கி மிகுந்த சிறப்போடு வாழ்க்கையில் பயணம் பண்ணணும் தான் மகிழ்வோர் மன்றம் கடந்த 49 கூட்டங்களை வெற்றிகரமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நகைச்சுவையாளர்களை எல்லாம் அழைத்து வந்து நடத்தி அற்புதமாக 50வது விழாவை இவர்கள் தொட்டிருக்கிறார்கள் என்றால், இது எதிர்காலத்தில் பவளவிழா 75 பவளவிழாவை தொட்டு 100ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமான அளவிலே செயல்படுத்த எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வான் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனுமதியோடு இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது தொடங்க இருக்கிறேன். முதலிலே யார் பேசுறது? நீங்களே பேசுறீங்க. என்னைக்கா இருந்தாலும் அனுபவம் தான் முதல்ல வரும். இந்த பிள்ளை நான் கேட்டேன் 21 பேசுமான்னு. இல்லை சார் அவரே பேசட்டும். அவர் பேசின பிறகு, நான் எப்பயுமே வெளியில் வந்தால் ஆண்களுக்கு ஒரு முன்னுரிமை, வீட்டுக்குள்ளே போனால் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் கட்சியில் பேசுகிற ஒரே ஆள் நான் தான். எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க. எங்கள் முடிவு எடுத்துட்டு எங்கள் வீட்டம்மா சொல்லும் என் பையனை பார்த்து, எதுக்கு அப்பா ஒரு வார்த்தை கேள்றா, நான் என்னமோ சொன்ன பிறகு நிறுத்திடுவாங்க போலக்குது. இல்லை எதுவுமே அது முடியாகி போச்சு. அது எதுக்கும் ஒரு வார்த்தை கேள்றான்னா என்ன அர்த்தம்? நான் வேணான்னு சொல்ல முடியுமா? அப்படி வேணான்னு சொன்னால் தான் அது நடக்குமா? எல்லா இடத்துலையும் இருக்குது சார். ஒன்று மகிழ்ச்சிக்கு எது தடை தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற ஈகோ. அந்த ஈகோவை முதல்ல தூக்கி போடுங்க. எல்லாம் சமம். என்ன சார் வரப்போகுது? நான் கேட்குறேன், மனுஷன் ஒரு 100 ஆண்டு வாழ்வோமா? 100 ஆண்டுன்னு வச்சிங்களேன் ஒரு நம்பிக்கை இல்லை. நேற்றையது நடந்தது தெரியுது, இன்றைக்கி நடக்கிறது தெரியுது, நாளை என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அது இறைவன் தான். பிறப்பும் இறப்பும் இறைவனின் பொறுப்பு, சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்புன்னு கவியரசு கண்ணதாசன் கேட்டார். என்ன அழகான வரி தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி.
பிறப்பும் இறப்பும் இறைவனின் பொறுப்பு, சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்பு? எந்த இடத்துலையும் கொட்டி கிடக்குது சார், எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் அரசியல் பேசல, அதுக்கு அப்பால நிறைய விஷயங்கள் இருக்கு. இலக்கியவாதிகள் என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா? கீவா வாகிச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர் பேரு. ஒரு வீட்டுக்கு போறாரு, ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ற ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா நீங்க பூரி செய்யுது. பூரி செஞ்சு ஜெகநாதன் அவர்களை கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு பூரி பிடிக்குமான்னு. அவர் சொல்றாரு, ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதாமா, ஏன்னா பூரி ஜெகநாதன் தானே. என்ன அழகான நகைச்சுவை பார்த்தீங்களா ஐயா, என்ன அருமை அருமை. எந்த இடத்துல இருக்கு ஐயா, எல்லா இடத்துலையும் இருக்கு ஐயா, சாதாரணமான விஷயம் இல்லையா. முத்தமிழறிஞர் கலைஞர் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் காவேரி மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, அவருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு டாக்டர்லாம் எச்சரிக்கை பண்ணிட்டு போட்டாங்க. உதட தான் காஞ்சி போச்சு, தண்ணி தாகம் எடுத்துடுது. கண்ணு மூச்சின்னு சிஸ்டரை கேட்குறாரு, அம்மா கொஞ்சோண்டு கொடுமா தண்ணி. அந்த சிஸ்டர் என்ன பண்ணுச்சு, பஞ்சியில் தண்ணியை நினச்சி உதடெல்லாம் காயாமல் இருந்தாலே தண்ணி தாகம் எடுக்காதுன்னு சொல்லி அந்த ஈரத்தை தடவிட்டு போச்சு. போன உடனே அவர் கூப்பிட்டாரு, அம்மாடி இங்கே வா, உன் பேர் காவேரியா? என்னங்க இது, ஒரு கஷ்டத்தில் கூட எஷமான ஒரு வார்த்தை இதயத்திலேருந்து வருதுன்னா நம்ம இதயத்தை என்னைக்குமே பூத்த பூ மாதிரி வச்சிருப்பையா, அங்கதான் அந்த சிரிப்பு என்ற தேன் உதயமாகும். உதயமாகும். கவியரசு கண்ணதாசன் எப்படிப்பட்ட கவிஞன், எப்படிப்பட்ட கவிஞன். அது வரலாறுலாம் பேச போனால் தனியாக பேசலாம். பாண்டிச்சேரி தொகுதியில் நான் நிற்கிறேன்னாரு, கலைஞர்கிட்ட போய் கேட்குறாரு, எம்பி தொகுதியில் நான் நிற்க போகிறேன்னாரு. உடனே கலைஞர் அடுத்த வார்த்தை கேட்டார், நீ நிற்பியா, நீ நிற்பியா அப்படின்னாரு. அவருக்கு அப்போ தான் அவருக்கும் புரிஞ்சுது இவருக்கும் புரிஞ்சுது. ஏன்னா அவரால் நிற்க முடியாது, அவ்வளோ விஷயம் உள்ள போகுது. அதனால் எந்த இடத்துல இருக்குது சார், அந்த மாதிரி பேசி பழகுவோமே. அப்படி பேசி பழகிட்டாலே நம்ம மனசும் ஆனந்தமாக இருக்கும், கேட்குறவங்க மனசும் ஆனந்தமாக இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்கிறேன்னு தெரியுமா? இப்போ நான் ஸ்கூல் ஆசிரியர் சார். ஒரு நாள் லீவு போட்டுட்டு நான் மறுநாள் போகிறேன், பசங்களாம் சுற்றிக்குவான் தெரியுமா உங்களுக்கு என்ன சார்? போங்க சார், ஏன் சார் லீவு போட்டீங்க? எங்கள் ஒரே ப்ராப்ளம் ஆகி போச்சு சார் உங்கள் பீரியடு. என்னடா என்ன ஆச்சு? மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார். ப்ராப்ளமே அவனுக்கு அந்த மகராஜி பாவம் அதுவும் பீரியடையும் எடுத்து என் பீரியடையும் சேர்த்து எடுக்குது. அதை போய் அவன் ப்ராப்ளம்ட்டான். அப்போ நான் இன்னொருத்தன் வந்தான் சார், அவன் எப்படி கவுத்தான் பாருங்க. என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இல்லையா? நம்ம பேசுகிற வார்த்தையிலே சொல்லிடலாம் சார். என்ன ஆனந்தம், என்ன அழகு. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து கொடுத்த அழகான வாழ்க்கையா இந்த வாழ்க்கை. இப்பெல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, வருத்தமாக இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை சோகமாக உட்காந்துங்கிறான். என்னடான்னு கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். நான் வெளிநாட்டில் இருந்தேன், நான் வர முடியல பொண்ணு பார்க்கறதுக்கு, நீங்களே போய் பாருங்கண்ணே. என்னமோ பார்த்தானுங்க, முடிவு பண்ணானுங்க, அழகான பொண்ணுன்னானுங்க, 5 அடி உயரம்னானுங்க, 3 அடி அகலன்னு ஒருத்தனும் சொல்லலைன்னா. என்ன அவன் கவலை அவனுக்கு. அதனால் கவலையை தூக்கி எறிகிறதுக்கு ஒரே மருந்து, நமக்குள்ளே கடவுள் வச்சிருக்கிற அருமருந்து சிரிப்பது தான்.